अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானை குறித்தும் அவனுடைய பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் சுதர்சனாழ்வான் என்று போற்றப்படுகின்ற சக்கரத்தாழ்வார் அவரை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் என்று அவரை குறித்த 8 ஸ்லோகங்கள். அதிலே ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று அந்த சக்கரத்தாழ்வாருடைய பெருமையெல்லாம் சொல்லி அவருக்கு மங்களாசாசனம் பண்ணினார். அடுத்தபடியாக ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்ற பெயரிலே மற்றொரு ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். சுதர்சனர் 16 திருக்கைகளோடு எழுந்தருளியிருக்கிறார் என்றும் அந்த ஒவ்வொரு திருக்கையிலேயும் ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதாவது அவர் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவராகையினாலே மற்ற ஆயுதங்களெல்லாம் அவருக்கு பணிவிடை செய்வதாக அப்படி அவருடைய கையிலே அந்த ஆயுதங்கள் இருக்கின்றன என்று இப்படி ஆகமங்கள் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒரு ஸ்லோகமாக வைத்து ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்று 16 ஆயுதங்களை பற்றின ஸ்தோத்திரம் என்பதே இந்த ஸ்தோத்திரமாக விரிந்தது. அதிலே இப்பொழுது 13வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 13வது ஸ்லோகத்திலே அவர் எழுந்திருக்கிற ஆயுதம் அது சீரம் என்கிற கலப்பை. அதாவது கலப்பை என்கிறது ஒரு ஆயுதமாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணாவதாரத்திலே அவருடைய தமையனாக அவதரித்திருந்த பலராமன் அவர் வைத்து கொண்டிருந்த ஆயுதம் கூட அந்த கலப்பை தான். ஆனால் இங்கே அந்த கலப்பை என்கிற ஆயுதம் சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்னால் இந்த இவரையே சக்கரத்தாழ்வாரையே எம்பெருமானாகவும் சொல்லுவதுண்டு, அல்லது எம்பெருமானுடைய பரிவாரமாகவும் சக்கரத்தாழ்வாரை சொல்லுவதுண்டு. இங்கே அந்த சக்கரத்தாழ்வாருடைய கலப்பை அதை எப்படி வர்ணிக்கிறார் என்று பார்ப்போம். விஹாரோயேன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்திர கிருஷீவலஹ யஜ்யதே தேன சீரேண நாசீர விஜயோஸ்துவஹ. விகாரஹ ஏன தேவஸ்ய, அதாவது எந்த சுதர்சன பகவான் அவருக்கு விஸ்வக்ஷேத்திர கிருஷீவலஹா உலகமாகிற க்ஷேத்திரத்தை பயிர் செய்கிறார். கிருஷீவலன் என்றால் நாம் தமிழிலே உழவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதாவது நிலத்தை உழுபவன். அவனுக்கு சம்ஸ்கிருதத்திலே கிருஷீவலன் என்று பெயர். அப்போ இந்த பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் அவனை ஆழ்வாரும் கூட பத்தி உழவன் பழம்புனத்து என்று ஆழ்வாரும் பாசுரத்திலே அவனை உழவன் என்று சொல்லுகிறார். ஏன்னா உலகத்தையெல்லாம், அதாவது பயிர்களை உழுது அதில் விதைகளை விதைத்து அறுவடை செய்பவன் உழவன். இவன் என்ன பண்ணுகிறான், பகவான் இந்த ஜீவாத்மாக்களை பிறப்பித்து இந்த உலகத்திலே அவர்களுடைய கர்ம பலன்களை எல்லாம் கொண்டு அவர்களுக்கு பயனை கொடுப்பவன். அதனால் உழவனுக்கும் இவனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு.
அதைத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார்? விஸ்வக்ஷேத்திர கிருஷீவலஹா, உலகமாகிற இந்த க்ஷேத்திரத்தை, அதாவது உழுநிலத்தை, கிருஷீவலஹா பயிர் செய்கின்றவரான அந்த விகாரஹா வியஜ்யத்தே, விகாரத்தை செய்கிறார். யார் செய்கிறார்? தேவஸ்யா, இந்த சுதர்சன ரூபியான பகவான் செய்கிறார். அப்போது உழ வேண்டுமென்னால் நிலத்தை, அதற்கு என்ன வேண்டும்? ஆயுதம். தேன சீரேனா, அந்த கலப்பையை கொண்டுதான் உழுகிறார் என்று சொல்லி மேலே என்ன சொல்லுகிறார்? நாசீர விஜயோஸ்துவஹா, அந்த கலப்பையாலே நமக்கு போர் முனையிலே எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். நாசீரம் என்றால் போர் முனை. அப்போ நாசீரத்திலே விஜயா அஸ்து, வெற்றியானது உண்டாகட்டும். எத்தாலே என்று கேட்டால் தேன சீரேண நாசீரோ விஜயோ வஸ்து, அந்த கலப்பையினாலே நமக்கு போர் முனையிலே வெற்றி கிடைக்கட்டும். எந்த கலப்பை? சுதர்சன ஆழ்வான் ஆயுதமாக ஏந்தி இருக்கிற கலப்பை. சுதர்சன ஆழ்வான் எப்படிப்பட்டவர் என்றால் உலகமாகிற க்ஷேத்திரத்தை பயிர் செய்கின்றவர் என்று இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். ஆக உலகமாகிற இந்த உழுநிலத்தை, பூமியை பயிர் செய்கின்ற தேவனான பகவான் அவர்தான் சக்கரத்தாழ்வார் அல்லது பகவான், சுதர்சன ரூபியான பகவான். அவருடைய கையிலே ஒரு நாசி, அதாவது சீரம் என்கிற கலப்பை இருக்கிறது. அந்த கலப்பையானது போர் முனையிலே உங்களுக்கு எல்லா வெற்றியையும் பெற்றுத்தரட்டும் என்பதாக இங்கே இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். இது போர் முனையிலே நமக்கு வெற்றியை தருவதற்கு இந்த ஸ்லோகம் மிகவும் உபயோகப்படுகிறது என்றே சொல்லலாம். அடுத்தபடியாக 14வது ஸ்லோகம். இந்த 14வது ஸ்லோகத்திலே 16 ஆயுதங்களிலே ஒன்றாக அந்த சுதர்சன ஆழ்வான் ஏந்தி இருக்கிற ஆயுதம், அதிலே ஒன்று வஜ்ராயுதம் என்று பெயர். அது முக்கியமாக வஜ்ராயுதம் என்கிறது இந்திரனுடைய ஆயுதமாக சொல்லப்படுகிறது. வஜ்ராயுதம் என்றால் மிக உறுதியான ஆயுதம். அது அதை போல ஒரு ஆயுதம் கிடையவே கிடையாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த வஜ்ராயுதம் என்பது ததீச்சி என்கிற முனிவருடைய ஒரு எலும்பை கொண்டு, அவருடைய முதுகு எலும்பை கொண்டு அது செய்யப்பட்டது என்று சொல்கிறார். ததீச்சி என்கிற முனிவர் தன்னுடைய எலும்பை கொடுத்தாராம், அதை கொண்டு அந்த ஆயுதத்தை பண்ணி கொண்டானாம் இந்திரன். அது அப்படிப்பட்ட ஆயுதம். அது மிகவும் பலமான ஆயுதம். அது அதே போன்றதொரு ஆயுதத்தை தான் இங்கே சக்கரத்தாழ்வார் ஏந்தி இருக்கிறார். ஆனால் இது ததீச்சி முனிவருடைய எலும்பிலிருந்து பண்ணப்பட்டது வஜ்ராயுதம் அல்ல என்கிறார். இது அப்படிப்பட்ட பெருமையுடைய, அது கூட ஒரு முனிவருடைய எலும்பு, இது அப்படி அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த ஆயுதத்திற்கு என்ன பெருமை? பகவத்கீதையிலே கண்ணபிரான் பெருத்த வஸ்துக்களையெல்லாம் சொல்லி அது நான் தான் என்று சொல்லிக்கொண்டு வருகிற ஒரு கிரமத்திலே ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, 12 ஆதித்யர்களுக்குள்ளே நான் விஷ்ணுவாயிருக்கிறேன். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, 11 ருத்ரர்களுக்குள்ளே நான் சங்கரனாயிருக்கிறேன் என்று வரிசையா வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களுக்குள்ளே உயர்ந்ததான நான் சாமவேதமாயிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன கண்ணபிரான் ஆயுதங்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஆயுதானாம் அகம் வஜ்ரம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆயுதங்களுக்குள்ளே நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வஜ்ராயுதத்தை தான், அது போன்ற ஒரு வஜ்ராயுதத்தை தான் இங்கே சக்கரத்தாழ்வார் ஏந்தி இருக்கிறார். அந்த வஜ்ராயுதம் உங்களை காப்பாற்றட்டும் என்று இந்த 14வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆயுதானாம் அகம் வஜ்ரம் இத்யகீதஹ யஹ சவஹ அவ்யாத் ஹேதீஷ வஜ்ரோசௌ அததீத்யஸ்தி சம்பவஹ. வஜ்ராயுதத்தினுடைய பெருமை என்ன? ஆயுதானாம் அகம் வஜ்ரம், ஆயுதங்களுக்குள்ளே நான் வஜ்ரமாக இருக்கிறேன் என்று எங்கே சொன்னான்? சஹா இதி அகீதஹ யஹ. இப்படி கீதையிலே எவன் சொல்லப்பட்டானோ, எந்த வஜ்ராயுதம் சொல்லப்பட்டதோ அந்த வஜ்ராயுதம், அது போன்ற வஜ்ராயுதத்தை யார் ஏந்தி இருக்கிறார்? ஹேதீஷ வஜ்ரோசௌ, ஹேதீஷனான சக்கராயுதம், அதாவது சக்கரத்திற்கு ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவர் என்கிறபடினாலே சக்கரத்தாழ்வாருக்கு ஹேதீஷர் என்று பெயர் உண்டு. அந்த ஹேதீஷ வஜ்ரஹா அசௌ, ஹேதீஷருடைய
இந்த வஜ்ராயுதம் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது, அதுக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பெருமை? அததீச்சஸ்தி சம்பவா, இந்திரனுடைய வஜ்ராயுதம் கூட ததீதி அஸ்தி சம்பவம். ததீச்சி என்னால் அவர் ஒரு முனிவர், அவருடைய அஸ்தி என்னால் எலும்பு, அந்த எலும்பிலிருந்து உண்டானது. ததீச்சஸ்தி சம்பவம் என்னால் அது இந்திரனுடைய வஜ்ராயுதத்திற்கு அது பெருமை. ஆனால் சக்கரத்தாழ்வார் ஏந்திருக்கிற வஜ்ராயுதம் எப்படிப்பட்டது? அததீத்யஸ்தி சம்பவா, அப்படி ததீச்சி முனிவருடைய எலும்பிலிருந்து உண்டானது அல்லாததான ஆயுதம் இது. இதுவும் வஜ்ராயுதம் தான், ஆனால் இது ததீச்சி முனிவருடைய அந்த எலும்பிலே உண்டானதல்ல, இது அதை காட்டிலும் வலிமையானது. அப்படிப்பட்ட அந்த வஜ்ரோசௌ அவ்யாத், உங்களை காப்பாற்றட்டும், அந்த உங்களை எல்லாரையும் நன்றாக காத்துருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 15வது ஸ்லோகம். இந்த 15வது ஸ்லோகத்தில் சக்கரத்தாழ்வார் ஏந்தி இருக்கிற ஆயுதங்களிலே ஒன்றான கதை என்கிற ஆயுதம், பகவானுடைய 5 ஆயுதங்களுக்குள்ளே கதை என்கிற ஒரு ஆயுதம் உண்டு. அதே போன்றதொரு ஆயுதத்தை சக்கரத்தாழ்வாரும் ஏந்தி இருக்கிறார். கதை, அது யுத்தத்திலே கதை எல்லாரும் உபயோகப்படுத்துவது தானே. பாரத யுத்தத்திலே கூட பீமசேனனும் துரியோதனனும் கதா யுத்தத்தை கொண்டு யுத்தம் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவானுடைய கதை அது எப்படிப்பட்டது என்றால், அது சாஸ்திரத்தின் பிரகாரம் அது மகான் என்கிற தத்துவத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். அதாவது பிரகிருதி, மகான், அகங்காரம் என்று இந்த தத்துவங்கள் வரிசை சொல்லப்படும். அதிலே மகான் என்கிற தத்துவத்தின் வடிவாய் உள்ளது இந்த கதை என்கிற ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். விஸ்வசம்ஹிருதி சக்தி யா விஸ்ருதா புத்தி ரூபிணி சாவஹா சௌதர்ஷனி பூயாத் கத பிரசமனி கதா. அதாவது இந்த கதை உலகத்தையெல்லாம் படைப்பதற்கு காரணமாக ஆகிறது என்று, அல்லது உலகத்தை இந்த இடத்துல விஸ்வ சம்ஹிருதி அழிப்பதற்கு காரணமாக ஆகிறது என்று சொல்லியிருக்கிறது. விஸ்வ சம்ஹிருதி சக்தி, உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தியாக எது சொல்லப்படுகிறதோ அது எது? புத்தி ரூபிணி கதா. அது புத்தி ரூபிணி கதா என்கிறார். அதாவது மகான் என்கிற தத்துவத்தினுடைய வடிவு கொண்டதாக அந்த கதை இருக்கிறது. புத்தி ரூபிணி கதா, அது சௌதர்ஷனி கதா. இப்பொழுது அது சுதர்சனனுடைய கதையாக இருக்கிறது. சுதர்சனன் என்னால் ஆர்? சக்கரத்தாழ்வார். அதுதான் இப்பொழுது அது நம்ம என்ன பண்ண போகிறது என்றால், அது நம்முடைய கத பிரசமனி பூயாத்து, உங்களுடைய நோயை தீர்ப்பதற்கு அது காரணமாக ஆகட்டும் என்கிறார். அதாவது கதையானது கத பிரசமனி, கத பிரசமனி கதை, அதாவது கத என்கிற சப்தத்திற்கு நோய் என்கிறதும் அர்த்தம் உண்டு, கதை என்றும் அந்த ஆயுதத்திற்கும் பெயர் உண்டு. அதனால் அந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்து மிகவும் சமத்காரமாக என்ன சொல்கிறார்னா, கதா கதப்பிரசமனி பூயாத் என்று, அந்த கதையானது நோயை போக்குவதாக ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அந்த கதை என்கிறது எப்படிப்பட்டது என்னால், விஸ்வ சம்ஹிருதி சக்தி, உலகத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தியை உடையதாக இருக்கிறது. அது புத்தி ரூபிணி, மகான் என்கிற தத்துவத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்டதான் அந்த சக்கரத்தாழ்வாருடைய இந்த ஆயுதமானது, கதை என்கிற ஆயுதமானது உங்களுடைய நோயை தீர்ப்பதாக ஆகட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि
स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।